சரவணன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு திரும்புற மயில் கிட்ட பாகியம் கேக்குறாங்க. என்னடி மயிலு, மாப்பிளைய பார்த்து விஷயத்த சொன்னையா? என்ன ஏதுங்கிறது எங்ககிட்ட சொன்னா தானே தெரியும் அப்படின்னு பாகியம் கேட்க, உடனே மயிலுவும் அழுதுகிட்டே, அம்மா அதை பத்தி இப்ப கேட்க வேண்டாம், நானே சொல்றேன் அப்படின்னு சொல்ல, உடனே பாகியம் மயிலோட கையை இழுத்து பிடிச்சு நிறுத்தி, என்னடி என்ன கேட்க வேண்டானா நாங்க என்னன்னு காங்கிறது? அந்த மனுஷன்தான், அந்த மனுஷனோட வாரிசும் வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் சொன்னாருடி, சொல்லி தொலை அப்படின்னு பாகியம் கேட்குறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு மயிலு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? உன் வயிற்றுல வளர்றது ஏன் குழந்தைய கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு, அப்படித்தானே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மயிலுவும், அம்மா உனக்கு எப்படிம்மா இது தெரியும் அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆமாம், பெரிய உலக அதிசயம், இதை கண்டுபிடிக்க முடியாது பாரு. உன் புருஷன் என்ன சொல்லுவார், அவங்க வீட்டு ஆளுங்க என்ன பேசுவாங்கங்கிறது எனக்கு தெரியாதா? விட போகிறது கிடையாது இந்த விஷயத்த, இப்போவே ரெண்டில் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு தன்னோட தலையை வாரி முடிஞ்சுக்கிட்டு நேராக பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு போகிறாங்க பாகியம். அங்கே போய் பார்த்தா பாண்டியன் இல்லாமல் சரவணன் மட்டும் கடையில் இருக்காரு. கூடவே ஹெல்ப்புக்காக கதிரும் இருக்க, என்ன பெரிய மனுஷங்களா, எங்கே உங்கள் குடும்பத்தோட இன்னொரு பெரிய மனுஷர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு நெஞ்ச நிமித்திட்டு, நானும் ஊருக்குள்ளே பெரிய மனுஷன்னு நீதி நேர்மை தெரியாமல் நடந்துக்கிட்டு இருப்பாரே அந்த பெரிய மனுஷன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரவணன் கதிர்கிட்ட சொல்கிறாரு, டே கதிர், இந்த அம்மாவை எங்கிருந்து இடத்த காலி பண்ணி போக சொல்லுடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னா இங்கே கொலை விழும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதிரோ, என்னங்க வேணும்? அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ டிவோர்ஸ் கேஸ் தான் கோர்ட்டில் இருக்குது, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், எதுக்காக இங்கே வந்து எங்கள் அப்பாவை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாம் உங்கள் அண்ணங்கார என் புள்ள வகுத்தில் குழந்தைய கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாதவன மாதிரி என்ன கொலை பண்ணுவானா, பார்க்கலாம் அதையும் தான் ரெண்டில் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியாயத்தை நான் ஊர் முழுக்க கேட்காம விட போகிறதே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் ஏற்கனவே சந்தி சிரிக்க வச்சது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது தம்பி, அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே பின்னாடியே மயிலுவும், அம்மா எதுக்குமா தேவையில்லாமல் இங்கே வந்து சத்தம் போட்டுருக்க, மாமா அசிங்கப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. உடனே சரவணன், நடிக்காதடி நடிக்காத, உன்னோட நடிப்பை பார்த்தாவே சகிக்க முடியலை. என்னடி ஆத்தாளும் மகளும் சும்மா பேசி வச்சுட்டு இங்கே வந்து நாடகம் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சரவணன் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டு முகத்தை திருப்பி ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறாரு ஸ்ட்ரிக்டாக. அப்போ கதிர் கேட்குறாரு, அண்ணா என்னன்னா அண்ணி கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு. உடனே, டே அவள் கன்சீவாக இருக்காளோ இல்லை யாருக்கு கன்சீவாக இருக்காளோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்ல, உடனே கதிரே ஷாக் ஆகி, வா நான் சித்தப்பா ஆக போகிறேனா, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன் ஷாக் ஆகி திரும்பி நின்று, டே கதிரே என்னடா நீயும் அவ கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்க, இந்த மீனா தான் செந்தில் பொண்டாட்டி, அவள் தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கவும் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அரசல் புரசலாக நான் கேள்விப்பட்டேன்னா, நீ என் கூட பிறந்தவன், நம்ம குடும்பத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்தினா, ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பு கோர்ட்டு, இவன் நிறுத்தாத இடமே இல்லைடா, அப்படிப்பட்டவ இன்னைக்கு இழிச்சிட்டு நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்ன உடனே நான் சேர்த்திக்க முடியுமா அப்படின்னு அங்கே கேட்குறாரு சரவணன். உடனே இல்லை இதை இங்கே பேசினா சரிப்பட்டு வராது மயிலு, வா நேராக அங்கே போய் உங்கள் மாமியாக்காரி கோமதி இருக்கால, அவளும் ஒரு பெரிய மனுஷி, அவளும் 2 பிள்ளைய பெற்றவ தானே, போய் கேட்போம் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன், இதை பாருங்க, எங்கள் அம்மாவை இவனு பேசுனீங்கன்னா பள்ளத்தட்டி கையில் கொடுத்துருவேன், பல்லார்னு அரைஞ்சேன்னா ஒரு அரைக்கு கூட நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அம்மா ஏம்மா இங்கே நீ அவர் அசிங்கப்படுத்தினதே போதும், அங்கே போய் எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் விடமாட்டேன் மாமா, வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவே பாகியம் சொன்னபடி கேட்காம நேராக ஆட்டோவை பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி போய் விட சொல்கிறாங்க. உடனே கதிரும், அண்ணே வாண்ணே, அங்கே வீட்டில் போய் என்ன பிரச்சனை பண்ணுறாங்களோ தெரியல, சீக்கிரம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பைக்கில் போகிறாங்க. அங்கே போய் கோமதி சோகமாக தான் கூட பாண்டியன் பேசலை அப்படிங்கிற வருத்தத்தில் உட்காந்து காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். ஏண்டி அரசி, உங்கள் அப்பா ஃபோன் கீது பண்ணாரா, எப்போ தான் வருவாராமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்பா இன்னொரு 2 டேஸில் வந்துடுவேன்னு சொல்லி நேற்று சொன்னாருமா, இன்னைக்கு இன்னும் ஃபோன் பண்ணால் எடுக்கல ஏனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வெளியில் வந்த பாகியம், என்ன கோமதி கொஞ்சம் வெளியில் வர்றியா அப்படின்னு கேட்க எல்லாருமா போய் நிற்கிறாங்க. ராஜி, அரசி, கோமதி 3 பேருமே, என்ன என் பிள்ளைய உங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா, இப்போ அவள் வாயும் வயிறுமா இருக்கிறா, 3 மாதம் முழுகாமல் இருக்கா, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இல்லைன்னா நான் மாதர் சங்கம் அங்கே இங்கேன்னு சொல்லி போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன், என்னடி என்ன இங்கேயும் வந்து அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பாகியத்தோட வாயை அடைக்கிறதுக்கு வேண்டி
மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா. அம்மா நான் சம்மதிக்காம நீ போராட்டமும் பண்ண முடியாது, இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு கேள்வி கூட கேட்க முடியாது. இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்க தெரியும். நீ முதல்ல ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தோட கன்னத்தில் ஓங்கி பலார்னு அரையிறாங்க மயில். உடனே சரி இதுக்கு மேலே நீ என்னை அசிங்கப்படுத்திட்டியல்ல மயில், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு போய் மயில், அம்மா நான் உன்னை அங்கே அடிக்கணும்னு அடிக்கலம்மா, என்ன பண்ணுறது, உன் வாயை அடக்கிறதுக்கு வேண்டியும் அவங்களோட கோபத்தை எச்சா வாங்கிக்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் உன்னை அடித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே, அப்போ பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா, என்னப்பா பாண்டியா உன் மருமக மாசமாக இருக்கான்னு ஈவு இறக்கமே படாமல் உன் பொண்டாட்டி பசங்க எல்லாருமா சேர்ந்து அடித்து துரத்தாத குறையா துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னங்கக்கா சொல்கிறீங்க அப்படின்னு பாண்டியனும் கேட்க, ஆமாப்பா உன் மூத்த மருமக மயில் இன்னைக்கு காலையில் அவங்க அம்மாவோட வந்திருந்தா, அவள் குண்டா இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா அந்த பேச்சு பேசிச்சு. கடைக்கு பக்கத்தில் எங்களாலேயே காதில் கொடுத்து கேட்க முடியலப்பா, அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு ருத்ரதாண்டவம் ஆடிட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, உடனே டேய் சரவணா என்னடா சொல்கிறா, நீ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாடா, மயில் மாசமாக இருக்காளா அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு. ஆமாப்பா ஆமாம், அவள் நீ யாருக்கு பெத்தாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாண்டியன் டேய் என்னடா அவன் மேலே கோபம் நீ படுறது வாஸ்தவந்தான், அவன் திருட்டு நகையை போட்டுட்டு வந்தான்னு சொல்லியும் வயசு அதிகமாக கொடுத்துருக்கான்னு சொல்லியும் நம்ம கோபப்பட்டோம், அது எல்லாத்துலேயும் கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பழியையும் பாவத்தையும் அவன் மேலே தூக்கி போட்டு பாவத்தை எச்சா சம்மந்துக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அறையிறாரு சரவணனை. அதே சமயம் அப்பா எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு சரவணனை பின்னாடியே போகிறாரு. அப்போ டேய் உன் வேலையை பார்த்துட்டுடா, நானும் 2 பொட்டை பிள்ளைய பெற்றவன், இப்படி ஒரு பிள்ளைய எப்படிடா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க பாக்கியத்து வீட்டுக்கு. அங்கே போன பாண்டியன் வெளியில் நின்றுட்டே, ஏப்பா மயில் வாப்பா ஒரு நிமிஷம் வெளியில் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே மயிலுவோ மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏப்பா நீ உண்டா இருக்கிற விஷயம் எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி தான்ப்பா தெரியும், சரவணன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துருச்சு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வாப்பா வீட்டுக்கு போகலாம் நீ அப்படின்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. உடனே மயிலுவும் கண்ணை தொடச்சிட்டு, மாமா இல்லை மாமா இல்லை, அவர் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் என்னால் எப்படி மாமா அவர் கூட அந்த வீட்டில் வந்து வாழ முடியும், நீங்கள் கூப்பிட்டதே சந்தோஷம் மாமா, நான் பாருங்கள் இப்போ கரஸ்பாண்டண்ட்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலான்னு ஸ்டடீஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கூடவே வேலைக்கும் போகிறேன், என் குழந்தையையும் வளர்த்துறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு போதுமானதும் என் குழந்தைக்கு போதுமானதுமா இருக்கும் அந்த சம்பளம்னு நான் நம்புகிறேன், அவரா மனசார இது என் குழந்தை தான்னு சொல்லி நம்பி என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் நான் வரமாட்டேன் மாமா, என்னை மன்னிச்சுக்குங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோமும் சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக போல்டான லேடியா. உடனே உன்னை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குப்பா, எப்படியோ இருந்த மயில் இந்தளவுக்கு நீ மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் இந்தாப்பா இந்த பணம் ஒரு 20,000 ரூபா இருக்குது, இதை வச்சுக்க, ஒரு 2-3 மாதத்துக்கு மாத்திரை மருந்து செக்கப்புக்குன்னு உனக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன், அது போக நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதே மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, அதான் மீனா படித்த பிள்ளைங்கிறத நிரூபிச்சிருவாப்பா, நான் கூடிய சீக்கிரமே இந்த சரவணனை கண்டித்து உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இருந்து பாண்டியன்.